ಒಳ್ಳೆ ಇರ್ಬೇಕಣ್ಣ ಹೋಗಿ. யாருமே டிரைவர் கிடையாதுங்க, எல்லாம் ஓனர் கம் டிரைவர் தான். அதனால ப்ராப்பரா கரெக்டா மெயின்டைன்ஸ் பண்ணி கரெக்டா அவங்க ரெகுலரா எல்லாமே மாட்டுக்கு தான் ஓட்டுறாங்க. அப்படிங்கும் போது அவங்க சேஃபா கொண்டு போய் இறக்கி அனுபவம் இருக்கும். சரிங்க. ஏன்னா புதுசா யாருமே நம்ம ஏத்தி விடுறது இல்லை. ஏன்னா ரெகுலரா வண்டி ஓட்டுறவங்களை மட்டும் ஏத்தி விட்டா சேஃப்டியா கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. எந்த தப்புனாலும் அவங்க வண்டிக்காரங்க தான் பொறுப்பு. அதனால தைரியமா இருக்கலாம். நம்ம பயப்படாம ஒரு 60 லிட்டர் சொல்லியிருக்கேன். ஓகேங்க. பக்காவா நம்ம எடுக்கிறதே பாத்தீங்கன்னா 20 லிட்டர் கெப்பாசிட்டி தான் மாடு எடுக்கிறாங்கன்னா ஃபார்ம் டைப் பாட்டி தான் விரும்பி வராங்க. 3 மாடு பாத்தீங்கன்னா 2 மாடு வந்து தலைச்சம் கிடையாதுங்கன்னா, ஒரு மாடு மட்டும் 3வது கண்ணுங்க. நம்ம 2வது கண்ணு தலைச்சம் கிடையாதுன்னு சொல்ல மாட்டோம். 3வது கண்ணு தான் சொல்லுவோம். இது மடி லூஸ் இருக்குங்கன்னா பைகாம் நல்லா இருக்கு, அதனால 3வது கண்ணு எடுத்திருக்கேன். ஃபார்ம் டைப் தான் போறாங்க. 2 மாடு கிடையாறு வீட்டுல எடுத்திருக்கு, ஒரு மாடு 3வது கண்ணு எடுத்திருக்கு. ஆவரேஜா 3 மாடு சேர்ந்து 60 லிட்டர் பக்காவா வருங்க. சுழி சுத்தமா தான் கேட்டிருந்தாங்க. உடுமலைப்பேட்டை கஸ்டமர் ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க, நீங்களும் பாத்திருப்பீங்க. இன்னைக்கு உடுமலைப்பேட்டை கஸ்டமர் வந்திருக்காங்கன்னா அவங்க சுழி சுத்தமா தான் வேணும் கேட்டதான். இங்க பாருங்கண்ணா, 3மே ராஜா சுழில அமைஞ்சிருக்குங்கண்ணா. 1 2 3 3மே ராஜா சுழில அமைஞ்சிருக்கு. ஆமாங்கண்ணா, ஒரே மாதிரி இருக்கும். 3மே 6 பல்லுங்க. 1 2 3 4 5 இந்த 5 மாடும் அதுல இருந்து 5 மாடு சேர்த்து என்ன கறவை சொல்லியிருக்காங்கக்கா? 5 மாடு சேர்த்து ஒரு 100 லிட்டர் சொல்லியிருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. இந்த வாரம் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். வியாழக்கிழமை ஆயிருச்சு. ஆமாங்க. பாத்தீங்கன்னா தீபாவளி சந்தை. ஆமாங்க. சந்தையோட நிலவரங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? மாடுகளோட வெரைட்டிஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஆனா மழை இன்னைக்கு அதிகம்ண்ணா. சரிங்க. 2 நாளா 3 நாளாவே மழை அதிகம். மாடு வரத்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வந்துருந்ததுங்க. தெளிவான மாடு கொஞ்சம் கம்மி. நம்மளால ஒரு 4-5 கஸ்டமருக்கு எடுக்க முடியல. சரிங்க. கஸ்டமர் கிளம்பிட்டாங்க, தீபாவளி முடிஞ்சு வர சொல்லியாச்சுங்கன்னா. ஓகேங்க. அந்த கஸ்டமருக்கு திருப்தியா நம்மளால முடிஞ்ச கெப்பாசிட்டிக்கு மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்க. ஆமாங்க. நான் ஃபர்ஸ்ட் மாட்டை பத்தி பேசலாங்கண்ணா, அதுக்கப்புறம் கஸ்டமர்ட்டி பேசலாம். சரிங்க. பேசலாமா? பேசலாங்கண்ணா. சரிங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? பாக்கலாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மாடு பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாடுங்கண்ணா. சரிங்க. 2மே டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. 2மே 6 பல்லு. ஓகேங்க. 2மே ஹெவி சைஸான மாடு. ஓகேங்க. 2 பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 50 லிட்டர் கறக்குங்க. 2மே டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. நம்ம எப்ப எடுக்கிறது அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும் மாடு. சரிங்க. ஹெவியான குவாலிட்டிங்க. 2மே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 லிட்டர் கெப்பாசிட்டி கண்டிப்பா கறக்கும். இன்னொரு 15 நாள் டு 20 நாள் பிடிக்கிங்கன்னா 2 மாடு மைசூர் போகுதுண்ணா. ஃபார்ம் டைப் நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. நம்ம ஹைட்டுக்கே இருக்குண்ணா. கண்டிப்பாங்க. எல்லா குவாலிட்டியும் பொருந்த மாதிரி இருக்கும்ண்ணா. 2மே முகலட்சணம். சரிங்க. நான் டைம் லேட் ஆகுது எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கண்டு போடுங்க. கஸ்டமர் போயிட்டாங்களா? கஸ்டமர் கிளம்பிட்டாங்கண்ணா. ஓகேங்க. அம்மா லோட் பண்ணி வந்தோம். ஆமாங்கண்ணா. சரிங்க. அதாவது கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா சந்தைக்கு வந்துட்டாங்கன்னா போதும். கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடு தேர்வு செஞ்சுட்டு அவங்க கிளம்பிடலாம். கண்டிப்பா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம பாக்குறதுல கஸ்டமரா இருக்கட்டும், நம்மகிட்ட வந்து டைரக்டா போன் கான்டாக்ட் பண்ணிட்டு வர்றவங்களா இருக்கட்டும். ஆமாங்க. அதாவது கௌதமன் கிட்ட பேசையில அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளியரா கொடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. கண்டிப்பா. கமெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணங்கிட்ட வந்து பேசையில வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறாங்க. உங்களுக்கு இந்த மாடு செட் ஆகும், நீங்க இந்த சந்தைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. அதாவது என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 40,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார்ம் டைப் போறவங்களுக்கு ஒரு மாதிரி, வீடியோஸ் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு மாதிரி. ஆவரேஜ் பட்ஜெட்ல நம்ம மாடு செலக்ஷன் பண்ணி எப்பவுமே நம்ம கிட்ட அதாவது 24/7 நம்ம எப்பவுமே கான்டாக்ட் பண்ணலாம். எங்கனாலும் நம்ம மாடு சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்க. இப்ப அடுத்து பார்க்கலாமா? ஓகேங்க. இந்த ஒரு மாடு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை போதுங்கண்ணா. கொம்பு டைப்ல கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் கிராஸ் மாடா தான் கேட்டிருந்தாங்க. கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகும். ஒரு 6 பல்லு 2ஆம் நீத்து மாடுனா இது ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி கறக்கும். நம்ம எடுக்கிறது எல்லாமே ஒரு தனியா தெரியுது. கண்டிப்பா. அந்த ஷைனிங்கா இருக்கும். நல்ல குவாலிட்டியான மாடு தான் எடுப்போம். ஒரு அந்த குறுக்கு பிடியா இருக்கட்டும், எல்லாமே ஷைனிங்கா இருக்குது. சரி. அடுத்து பாத்தீங்கன்னா மைசூர் போதுங்கண்ணா. 3 மாடு. இதுவும் டாப் குவாலிட்டியான மாடு தான். 4 பல்லு தலைச்சங்கடாரி. ஓகேங்க. இதுவும் 4 பல்லு. இதுவும் 4 பல்லு தாங்கண்ணா. ஓகேங்க. மாடு பாருங்க ஜெகஜாண்டிக்கா இருக்கணும். நம்ம எடுக்கிற மாடு எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் குவாலிட்டி. நல்ல ஹைட்டு வெயிட். மடி செட்டும் பாத்தீங்கன்னா ஒன்ன கண்டாப்லயே இருக்கும். ஒன்ன கண்டாப்ல இருக்குது. ஆமாங்க. சரிங்க. இது மாடு ஒண்ணு, அது ஒரு ஈத்து மாடு ஒண்ணு, 3 மாடு எடுத்துக்காங்கன்னா கஸ்டமர் இருக்காங்க. சரிங்க. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா. தமிழ் அண்ணன் நல்லா பேசுவாங்க. ஓகேங்க அண்ணா. வணக்கங்க. ஆனா அண்ணனை எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எத்தனை தேர்வு செஞ்சு வாங்கிருக்கீங்க? 3. இப்போ 3மே என்ன மாதிரி கேட்டிருந்தீங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாவே நல்ல ஒரு டாப் குவாலிட்டியா எடுத்துக்கிறாங்க. மெயின்டைன் பண்ணிடலாமா? எப்படி மெயின்டைன் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணனை வந்து ஃபாலோ பண்ணி கேட்கல ஆவரேஜா என்ன கறவை கேட்டிருந்தீங்க? நாங்க ஒரு 15 லிட்டர் கேட்டிருந்தாங்க. அது வாங்கி கொடுத்து அதுக்கு எக்ஸ்ட்ராவா தான் வாங்கி கொடுத்துருக்காப்ல. கண்டிப்பாங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க.
அண்ணா அண்ணா அண்ணன் 15 தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது ரெண்டையும் பாத்தீங்கன்னா 15 விட கண்டிப்பா மேல ரெண்டுமே 20 லிட்டர் கேரண்டியா கறக்கும்னா. ரெண்டுமே 4 பல்லுங்கண்ணா. ஆவரேஜ் ரேட்ல தான் மாடு எடுத்து கொடுத்துருக்கு. 2 மாடு தலை செகண்டரி, 1 மாடு ஈத்து மாடு, மொத்தம் 3 மாடு எடுத்து கொடுத்துருக்கு. ஓகேங்க. வணக்கம் சார். அக்கா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம்? நாங்க வந்து பழனில இருந்து வந்திருக்கோம். ஓகேங்க. எத்தனை வாங்கியிருக்கோம்க்கா? 5 மாடு வாங்கியிருக்கோங்க. ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஃபார்ம் டைப் போறீங்களா இல்ல எப்படி? ஃபார்ம் டைப் தான். ஓகேங்க. இதுக்கு முன்னால என்ன வச்சிருக்கீங்க? எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? நாங்க ஜெர்சி மாடு வச்சிருக்கிறோம், ஒரு 6 மாடு. ஓகே. இப்போ ஃபுல்லாவே HF வேணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. ஆமா. இப்போ HFன்னு சொன்னீங்கன்னா என்ன மாதிரி குவாண்டிட்டி கேட்டிருக்கீங்க? அதாவது என்ன கறவையில கேட்டிருந்தீங்க? ஒரு 20 லிட்டர். 20 ஆவரேஜா 20 வேணும். ஆமா. 20 இருந்தா ஃபார்ம ரன் பண்ணலாம். ஆமா. இப்போ நீங்க எவ்வளவு நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணீங்க? எப்படி அமைஞ்சது? 1 இயரா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஆமா. அக்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கேட்டு வந்தீங்க அண்ணன்கிட்ட? எங்களுக்கு வந்துட்டு மாடு வந்துட்டு மொட்டை டைப்ல வேணும் தான் கேட்டு வந்தோம். அதே மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காரு அந்த மாடு. நல்லா இருக்கு. சரிங்க. பிடிச்சிருக்கு. எதெல்லாம் பார்க்கலாமா நமக்குள்ளது? அது 1 2 3 4 5 இந்த 5 மாடும். அதுல இருந்து 5 மாடு சேர்த்து என்ன கறவை சொல்லியிருக்காங்கக்கா? 5 மாடு சேர்த்து ஒரு 100 லிட்டர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 100 லிட்டர் கறக்கும் நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா. சரிங்க. ரொம்ப நன்றிங்கக்கா. சூப்பர். தேங்க்யூ. வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. அண்ணா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? என்ன மாதிரி மாடு இன்னைக்கு? திருநாவல் மாவட்டம். ஓகே. செங்க வட்டம். சின்ன புஞ்சூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். சரிங்க. 2 மாடு வாங்கியிருக்கீங்க. ஒரு HF ஒரு ஜெர்சியா? ஆமாங்க. சூப்பர். என்ன மாதிரி கேட்டிருந்தீங்க அண்ணன் ஃபர்ஸ்ட்? இது மாதிரி மாடு நாங்க கேட்டோம். அவரு சரி நான் வாங்கி தரேன் வாங்கினா அப்படி. ஓகே. பிடிச்சிருக்கு இது ரெண்டும்? ரெண்டும் பிடிச்சிருக்கு. ரெண்டும் சேர்த்து என்ன கறவை சொல்லியிருக்காங்க ஆவரேஜ்? அது ஒரு வேலைக்கு 10 சொல்லிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் சொல்லிக்கிறாங்க ஒரு மாடு. ஓகேங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாடு தேர்வு செய்யணும் அப்படின்னீங்கன்னா நீங்க எவ்வளவு நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி வந்திருக்கீங்க? அவரு ஒரு வருஷம் கணக்குல பாத்துருந்தோம். பாத்துட்டு இருக்கீங்க? 10 மாசம் கணக்குல கூட பாத்துருக்கேன். செல்ல வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க அண்ணன். இப்போ வந்து அண்ணன் கிட்ட எப்ப பேசுனீங்க நீங்க? இப்போ மாடு வாங்குற கொஞ்சம் கிட்டத்துல பேசணும். சரி வாங்கி தரேன். நல்லா அமைஞ்சது? அமைஞ்சது. திருப்திகரமா இருக்கு? திருப்தியா. அதாவது இந்த செவலை வாங்கிருக்கீங்களா? இது எப்படிங்க? கிளைமேட்டுக்காக? எங்க கிளைமேட்டுக்கு இந்த சகல் எடுக்கும் மாடு. ஓகேங்க. வெயில் தாங்கும். இது வந்து எப்படி ஃபார்ம் டைப்பா எப்படிங்க? அது ஒரு ஆளுக்கு வெயில் தாங்கும். பார்க்க சொல்லி மாடு தெரியும். சரிங்க. இது எது கண்ணு மாடு எப்படிங்க? ரெண்டுமே கண்ணு மாடு தான். ரெண்டுமே கெட்டரி கண்ணு போட்டுருக்கு. பரவாயில்ல. அப்புறம் லாபம் தான் நமக்கு. லாபம் தான். சரிங்க. இன்னைக்கு சந்தை எப்படி அமைஞ்சது? பரவாயில்ல. சந்தை ஏராளமான மாடு. அதில் எங்களுக்கு பிடிச்ச மாடு வாங்கணும். 3 மணி நேரம். இது ஹை பட்ஜெட் போனீங்களா இல்ல நார்மலான பட்ஜெட்ல எடுத்துட்டீங்களா? ஒரு மீடியம் பட்ஜெட்ல. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. நன்றி. வணக்கம். சரி. வணக்கம்ண்ணா. சொல்லுங்க. லாஸ்ட் டைம் நம்மள பாத்துருந்தோம். ஆமாங்க. அந்த சைடு வச்சு பாத்துருந்தோம். ஒரு மாடு வாங்கியிருந்தீங்க. ஆமாங்கண்ணா. இன்னைக்கு எத்தனை வாங்கிருக்கீங்க? இன்னைக்கு இந்த ஒரு மாடு வாங்கிருக்கீங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா வாங்குறதுக்கு காரணம் எதுவும் உண்டா? ரீசன் அந்த மாதிரி ஏதாச்சும்? ஆனா அந்த மில்க் ஆவரேஜா மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. என்ன குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளது எல்லாமே ஒரு 20 லிட்டர் டெய்லி கறக்குற அந்த கண்டிஷன்ல தான் எடுப்போம். இப்போ மாடுனா நமக்கு 20 லிட்டர். ஆமா. இப்போ 20 லிட்டர் கறந்தாதான் வந்து ஃபார்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகும். கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க இந்த மாடு வந்து HF சூஸ் பண்ணிருக்கீங்க. கண்ணு மாடாவும் சேர்த்து எடுத்துட்டீங்க. இப்போ இது வந்து எப்படிங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி நீங்க தானா இல்ல ஃபுல்லாவே நீங்க தான்? ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டு வந்திருந்தீங்க அண்ணன் கிட்ட? நம்ம HF தான் எடுக்கிறோம். கண்ணு மாடா இல்ல சென மாடா அது பிரச்சனை இல்லை. HF எடுக்கணும் அவ்வளவுதான். அவங்க ஆனா 20 லிட்டர் கறவை வரணும். அதான் மெயின்டைன். வேற மத்தபடி ஒண்ணும் எந்த ஒரு இதுமே இல்லை. 20 லிட்டர் கறவை 20 லிட்டர் கறவை வரணும். HF இருக்கணும். HF அதுதான். சரிங்க. இது என்ன கண்ணு போட்டுருச்சுங்க? ஆனா அது கிடாரிக்கணுங்க. அப்ப நமக்கு அது ஒரு லாபம் தான். சரிங்க. இப்போ ஃபார்ம்ல எத்தனை மாடுங்க செட் பண்ணிருக்கீங்க? ஆனா இப்ப 7 மாடு இருக்குங்க. ஓகேங்க. அடுத்து எப்ப வர வாய்ப்பு இருக்கு? ஆனா இன்னைக்கு ஜானுக்கு மேல மறுபடியும் அடுத்த மாடு எதிர்பார்க்கறேன். சரிங்க. ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு சந்தை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கா? ஏன்னா தீபாவளி சந்தை வேற. எப்படி கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆனா கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். இந்த சந்தை கொஞ்சம் கம்மி தான். ஆனா ஓகே. லாஸ்ட் வீக் இந்த வீக் பரவாயில்ல. ஓகேங்க. லாஸ்ட் வீக் இந்த வீக் பரவாயில்ல. அப்புறம் போன வீக் வந்திருந்தீங்க? ஆமா. வந்துட்டு வாங்கல. ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பருங்க. புதுசா 2 கஸ்டமர் வந்திருக்காங்க. எப்படி அமைஞ்சதுங்க தம்பி? 2 வந்திருக்காங்க. சரிங்க. 2 பேர் செவலையில கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செவலையில மாடு எடுத்து கொடுத்தோம். சரிங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களை பார்த்து செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா. ரொம்ப உங்களை பார்த்து பிடிச்சு போய் வந்திருக்காங்க. தம்பிகிட்ட பேசி பார்க்கலாமா? பேசுங்க. தம்பி உங்க பேர் என்னமா? கலைச்செல்வன். எத்தனாவது படிக்கிறீங்க? 8வது. சரிங்க. இப்போ மாடு மேல எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு? நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா மாடு வச்சிருப்பாங்க. சரிங்க. அதை பால் கறக்க சொல்ல நான் டெய்லியும் பார்ப்பேன். அப்ப எனக்கும் பால் கறக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கும். அதனால நானும் மாடு பெருசாகி மாடு வாங்கணும்னு அதனால தான் எனக்கு ஆசையா இருந்தது. ஆசை வந்து வாங்கியாச்சு. அது எப்படி அண்ணன்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க? அண்ணன்கிட்ட வாங்கணும்னு எப்படி நினைச்சீங்க? அண்ணன்கிட்ட தான் யூடியூப்ல பார்த்தேன். அவர்கிட்ட தான் நம்ம மாடுலாம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க.
இப்போ லாஸ்டா ஃபைனலா வந்துட்டோம். அண்ணன் பேசிடலாமாண்ணே? ஜெர்சிலே அழகான ஜெர்சிங்கண்ணா. சரிங்க. ஒரு 2 பல்லு ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்ல கேட்டிருந்தாரு. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு மாடா இருந்தாலும் நம்ம ஊர் பக்கத்துல வாங்கணும் அப்படின்னு நினைக்காம கண்டிப்பா. நம்மளை தேடி நம்ம மேல உள்ள நம்பிக்கையில கண்டிப்பா வராங்க. கண்டிப்பா. நீங்களும் ஒரு மாடு தானே அப்படின்னு சொல்லி அதை விடாம ஆமாங்க. நல்ல இந்த மாதிரி ஒரு அழகா சூப்பரா பார்த்து எடுத்து கொடுக்குறீங்க. கண்டிப்பாண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு எப்படி அமைஞ்சது என்ன மாதிரி கேட்டிருந்தாங்க? அண்ணன் பேசலாமா? பேசுங்க. அண்ணா வணக்கங்க. ஆனா அண்ணனை எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 3 மாசம். சரிங்க. திருப்திகரமா அமைஞ்சிருச்சா? என்ன கறவையில கேட்டிருந்தீங்க எப்படிங்க? நான் வந்து ஒரு 5-6 கட்டேன். சரிங்க. அவரு மொத்தமா சேர்த்து ஒரு 15 கறக்குன்னு சொல்லி நமக்கு பிடிச்சிருக்கு. மாடுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு. ஒரு சூப்பரா பார்த்து எடுத்துருக்கிறீங்க. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க. சூப்பர் அண்ணா. சந்தை ஓரளவு ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. ஆமாங்கண்ணா. அடுத்த வாரம் சந்திக்கலாமா? அடுத்த வாரம் சந்திக்கலாம். சரிங்கண்ணா. அனைவருக்கும் நீ தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சரிங்கண்ணா, கண்டிப்பா உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அதாவது அடுத்த வாரம் சந்தை எப்படிங்க அமையும்? கண்டிப்பா சந்தை இருக்கும்ண்ணா. சந்தை இருக்கும். தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் நான் சந்தை என்னைக்குமே ஸ்டாப் ஆகாது. சரிங்க. எப்பயுமே நம்ம சர்வீஸ் கண்டினியூவா தான் இருக்கும். கண்டினியூவா இருக்கும். எப்ப கேட்டாலும் அண்ணா வந்து நம்ம நல்லபடியா எப்பவும் உள்ள மாதிரி குவாலிட்டியாவே எடுத்து கொடுப்போம். எப்பயுமே நம்மளுக்கு குவாலிட்டி குறையாதுண்ணா. சரிங்க. அடுத்த வாரம் சந்திக்கலாமா? சந்திக்கலாம்ண்ணா. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்க.